வணக்கம். பகவத்கீதையிலே சென்ற நிகழ்ச்சியிலே பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமித்துக் கொடுத்து தன்னுடைய நிஜமான ஐஸ்வர்யமான ரூபத்தை காமித்துக் கொடுத்தார். அந்த விபூதி ரூபமானது, விஸ்வரூபமானது எல்லார்களாலே பார்க்க முடியாது. தபசு நிஷ்டை அப்படி செய்கின்ற ரிஷிகளுக்கு கூட பார்க்க முடியாது. ஆனால் அர்ஜுனா, உன்மேல் இருக்கக்கூடியதான மிகுந்த அன்பினால் உனக்கு நான் இதை காமித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமித்துக் கொடுத்தார். இந்த சாப்டர்லே பக்தி யோகம் என்று சொல்லக்கூடியதான சாப்டர்லே பகவான் பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார். யாரால இந்த உலகமானது துன்பப்படுவதில்லையோ, யார் உலகத்தால் துன்புறுவதில்லையோ, யார் களிப்பு, கோபம், பயம், கலக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுபடுகிறாரோ அவன்தான் எனக்கு பிரியமானவன் என்று சொல்கிறார் பகவான். பக்தி யோகத்தில் இரண்டு கட்ட சாதனைகளாக சென்ற அத்தியாயங்களிலே பார்த்தோம். பலதரப்பட்ட மனங்களுக்கு ஏற்ப பக்தி யோகத்தை எவ்வாறு பல படித்தரங்களில் கடைபிடிப்பது என்பதும், பக்தி யோகத்தின் அனுபூதியையும் நிலையையும் இங்கே பகவான் அர்ஜுனனுக்காக சொல்கின்றார். அப்படி அந்த பக்தி யோகத்தை நாமும் அனுபவிப்போம். அர்ஜுனோவாச ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே நாசாப்யச்சரவம் வ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாஹ. ஸ்ரீ பகவானுவாச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயா பரயோபேதா தே மே யுக்த தமமதः. யே த்வச்சரமநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச கூடஸ்தமஜலம் த்ருவம் சம்நியேம்யேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. க்லேஷோதிகாரதத்தேஷாம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தாகி கதிர்துக்கம் தேகவத் பிரிவாப்யதே. ஏது சர்வாணி கர்மாணி மயி சம்நிஸ்ய மத்பராः அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தத்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நதிராத் பார்த்த மய்யாவேசித சேதசாம். மய்யேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. அதச்சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திதம் அப்யாசயோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அப்யாசோப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. ஹரி ஓம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி இங்கே நிறைவு பெறுகின்றது.
அடுத்த நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். வணக்கம்.